இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டு கேலண்டர் பிரகாரமாக நாம் பிரதிஷ்டை ஞாயிறாக டெடிகேஷன் சர்வீஸாக நாம் அனுசரிக்கின்றோம். தேவன் தாமே நம்மோடு இடைப்பட நாம் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆத்மாவையும் ஒருமுகப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே குறிப்பாக 9ஆம் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் கால் எடுத்து வைக்க நீ கொடுத்த பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். அப்பா, இந்த மாதத்திலே ஆரம்பிக்கும்போது நீர் என்ன விரும்புகிறீர் அதை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அனுக்கிரகத்தை தாரும். இதோ இந்த நாள் பிரதிஷ்டை நாளாகவும் அல்லது ஒப்பு கொடுத்தது நாளாகவும் நாங்கள் அனுசரிக்கும்போது உம்முடைய வார்த்தையிலிருந்து, ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து எங்கள் உள்ளான மனிதனோடு நீர் பேசும் அப்பா. நாங்கள் கேட்க, உம்முடைய மெல்லிய குரலை கேட்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். உம்முடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆதலால் பேசும், உற்சாகப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த நாளுக்கு தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தங்களையே முதலில் கொடுத்து ஆங்கிலத்தில் கிவ் தெம்செல்ஃப் ஃபர்ஸ்ட் என்று நம்ம பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-6 வரை ஆதாரமாக வைத்து நாம் தியானிப்போமாக. அறிமுகமாக இன்று நீங்களும் நானும் TAC கேலண்டர் பிரகாரமாக பிரதிஷ்டை ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். ஆதலால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரதிஷ்டை ஞாயிறன்று எடுக்கப்படுகிற காணிக்கை தேவையுள்ள ஒரு சபைக்கு நாம் அனுப்புவோம். இந்த ஆண்டு தமிழ் மெதரிஸ்ட் திருச்சபை ஷாலாம் தங்களுடைய கட்டட நிதிக்கென்று நாம் எடுக்கிற காணிக்கைகளை நாம் அனுப்புவோம். அவர்களுக்கு ஏறக்குறைய 1.2 மில்லியன் மதிப்புள்ள ஒரு கட்டடத்தை, ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆதலால் நாம் அதற்கு உதவி செய்வதற்கு சகோதரர்களாக, கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக, விசுவாசிகளாக இருக்கிறது நிமித்தம் நம்மளுடைய உதவியை நாம் கொடுப்போமாக. குறிப்பாக இந்த டெடிகேஷன் அல்லது ஒப்பு கொடுத்துதல் என்று சொல்லும்போது அதோட அர்த்தமானது என்னதென்றால் கொடுக்கிற கலை. ஆண்டவருக்கு நாம் எவ்விதமாக கொடுக்கின்றோம் என்பது தான் டெடிகேஷன் அல்லது ஒப்பு கொடுத்துதல், பிரதிஷ்டை என்று நம்ம பார்க்கின்றோம். காரணங்களை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்போது முதல் கனி, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் முதலில் நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டு உள்ள கட்டளை. நமக்கு முதல் பிள்ளை பெருமானால் அந்த முதல் பிள்ளை கர்த்தருக்கு சொந்தம். நம்மளுடைய தோட்டத்தில் முதல் கனி, மரத்தில் முதல் மாங்காய் அல்லது பப்பாளி பழம் ஏதாகிலும் முளைக்கும் என்றால் அது கர்த்தருக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் அல்ல என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்றோம். அதே வேளையில் ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திர பலியாக கொண்டு வருகிறதும் ஒப்பு கொடுத்துதல் அல்லது டெடிகேஷன் என்று அர்த்தமாகும். மூன்றாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துதல் அது டெடிகேஷனாக
நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கு வாசித்த பகுதியில் பின்னணியை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நல்லா கவனிக்கணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். அவர் 3ஆம் மிஷனரி பயணத்தில் இருக்கும்போது இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். எதற்காக அவர் எழுதுகிறார் என்றால், ஏழையாக தேவையாய் இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்கு உதவி காணிக்கையாக, தர்ம காணிக்கையாக அவர் சேகரிக்க ஊழியமாக ஆரம்பித்தார். 3வது மிஷனரி பயணத்தில் அவர் ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார் என்றால் அது தர்ம காணிக்கையை எடுக்க வேண்டும். எடுத்து தேவையுள்ள ஏழையான விசுவாசிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பித்தார். அதனால தான் மசிடோனியா சபையை உதாரணமாக அவர் காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதான் பின்னணி. அப்போ இந்த டெடிகேஷன் அன்னைக்கு நீங்களும் நானும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய சபையில் அங்கம் வகிக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த தர்ம காணிக்கை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்கு, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த தர்ம காணிக்கை அவசியமாக இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு வலியுறுத்த விரும்புகின்றேன். ஸோ முதலாவதாக இப்போ நடைமுறை வாழ்க்கையில், நடைமுறை காலத்தில் பிரதிஷ்டை அல்லது ஒப்பு கொடுக்கிற விதத்தை நாம் பார்ப்போமே. உதாரணங்களை புரிந்து கொண்டால் உங்களுக்கு தெரியும். முதலாவதாக, ஒரு குடும்பத்தில் புது குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தையை ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வார்கள் அல்லது ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ பிள்ளை வளருவதற்கு பெற்றோர்கள் பொறுப்பு எடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பிரதிஷ்டை செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கும்போது பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பிள்ளை வளருவதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் பொறுப்பு எடுப்போம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக, நம்ம ஒரு புது வீடு வாங்குவோம் என்றால், புது இல்லத்துக்குள் செல்வோம் என்றால், போவோமே என்றால் அதுக்கும் நாம் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவோம். சுத்தம்லாம் செஞ்சுட்டு கழுவின பிறகு ஜபம் செய்து பிரதிஷ்டை செய்வோம். அந்த வீடை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று நம்ம பார்க்கின்றோம். அதே வேளையில் ஒரு புது காடியோ மோட்டார் சைக்கிளோ அல்லது எந்த ஒரு வாகனத்தை வாங்கினாலும் அதில் விசுவாசிகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக இருக்கும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் முதலில் கொண்டு வந்து அதை பிரதிஷ்டை செய்கிறவர்களாக, அதை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அதே போலத்தான் ஆலயங்களும், ஆண்டவரை ஆராதிக்கிற ஆலயங்களை கட்டுவதிலும், அதை கட்டி பெரிதாகி அல்லது அது ரெனோவேட் பண்ணி புதுப்பிக்கும் போதும் கூட அதை ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நல்ல செய்கை. இந்த பிரதிஷ்டை செய்கிறது ஒரு நல்ல செய்கையாக இருக்கின்றது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை செய்யணும். நம்ம அடிக்கடி அதை செய்யும்போது தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய ஆளுகை நம் குடும்பத்திலும் சபையிலும் காணப்படும். ஆனால் இது நல்ல செய்கை செய்து கொண்டிருக்கும் வேளையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நீங்களும் நானும் பிரதிஷ்டைக்கு கொண்டு வருகிறோம் என்று அவர் பார்க்கின்றார். பிரியமானவர்களே, பிள்ளை
ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கும்போது நீங்களும் நானும் அது வளர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பதற்கு வரைக்கும் பொறுப்பாக இருக்கின்றோம். அப்போ செய்கின்ற அந்த செயலானது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வாகனத்தை வாங்கும்போது அதை நம்மை கொண்டு போக இடத்துக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கவும் வீட்டுக்கு கொண்டு வரவும் நாம் ஜெபிப்போம், பிரதிஷ்டை பண்ணுவோம். அதே வேளையில் அநேகர் ஊழியத்துக்கென்று நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நாளடையில் பிரதிஷ்டை செய்த வாகனத்தை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறோமா? ஆலயத்துக்கு வரும்போது யாராகிலும் ஏற்றுக்கொண்டு வருகிறோமா என்று கேட்டு பார்ப்போம் என்றால் நம்மில் அநேகர் அதில் தவறி இருக்கின்றோம். ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்கின்ற இந்த பிரதிஷ்டை உள்ளான நோக்கம் என்ன என்று அவர் பார்க்கிறார். அதை உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதான் முதலாவதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த தர்ம காணிக்கையை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3ஆம் மிஷனரி பிரயாணத்தில் ஏழையாக இருக்கிற விசுவாசிகளுக்கு, அதாவது ஜூதேயாவில் இருக்கிற ஏழையான விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்காக இந்த தர்ம காணிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை 27 to 30 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நீங்கள் பார்க்கலாம், ஜூதேயா தேசத்தில் அநேக ஏழை விசுவாசிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த தர்ம காணிக்கை ஏற்படுத்தினவராக நாம் பார்க்கின்றோம். அதனால் பிரியமானவர்களே, இந்த தர்ம காணிக்கையானது என்ன நடந்தது என்றால் சபைக்குள்ள ஒற்றுமையை பலப்படுத்தினது. இந்த தர்ம காணிக்கையானது சபையின் ஒற்றுமையை பலப்படுத்தினதாக காணப்படுகிறது என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். ஆதலால் தான் நீங்களும் நானும் தர்ம காணிக்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் விளைவு என்ன வரும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் போது கொரிந்து சபை அதை செய்யாமல் இருந்தது. பிரியமானவர்களே, கொரிந்து சபையில் நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அதை கடைபிடிக்காமல் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? வேத அறிஞர்களும் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்களும் எழுதியிருக்கிறது என்னவென்றால், ஏன் அவர்கள் இந்த தர்ம காணிக்கையை செயலில் கொண்டு வர முடியாமல் போனதற்கு காரணம் அவர்களுடைய ஆவிக்குரிய அளவு மிகவும் குறைந்த லெவலில் இருந்ததாம். பிரியமானவர்களே, நல்ல கவனிக்கணும். போன வாரமும் நம்ம கற்றுக்கொண்டோம், ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய. அப்போ சபையானது ஆவிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மக்களாக இருக்கிற நீங்களும் நானும் தர்ம காணிக்கையை நன்கு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி அந்த ஏவுதல் வருங்க. ஆனால் சபையில் அநேக மாம்ச சிந்தையுள்ள மனுஷர்கள் அல்லது விசுவாசிகள் அல்லது சிஷ்யர்கள் இருக்கிறது நிமித்தம் இந்த ஊழியம் தடைப்பட்டது. கொரிந்து பட்டணத்தில், கொரிந்து சபையில் ஆவியின் வரங்கள் நிறைந்த ஒரு சபை. அவர்கள் பெருமைப்பட்டார்கள், ஆவியின் வரங்கள் நிறைந்தவர்கள். ஆனால் கவலைக்கிடமான ஒரு நிலைமை என்னவென்றால், ஆவியின் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கொரிந்து சபையினர் அடிப்படை
தேவையான தர்ம காணிக்கை ஊழியத்தை மறந்துவிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த காலகட்டத்தில் யூதயிசம், யூத மார்க்கத்தார், அதாவது யூதர்கள், யூத மத தலைவர்கள் சபைக்கு வருகிற பணத்தை ஒரு பகுதியே அவங்க கையாடிட்டாங்க. வேத அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. அந்த காலத்தில் நடந்ததும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா அல்லது மாம்சக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குரியவர்களாக இருப்போமே என்றால், ஆவியின் வரங்கள் உள்ளவர்களாக இருந்த போதிலும் நீங்களும் நானும் தர்ம காணிக்கையை கொடுக்க கற்றுக்கொள்வோம், முன் வருவோம், உற்சாகப்படுவோம் என்று இன்றைக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஆனால் கொரிந்து சபை இதை செய்ய தவறிற்று. அப்போ கொரிந்து சபை ஏன் தவறினது? அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மிகவும் கீழாக இருந்தது. லோ ஸ்பிரிச்சுவல் லெவல், ஆவிக்குரிய ரீதியில் மிகவும் வரங்கள் இருந்துச்சு, ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய அளவு குறைவாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அது நிமித்தமாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நல்ல கவனித்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் என்ன சொல்லுகிறார்? மசிடோனியா சபை, மசிடோனியா தேசத்தில் உள்ள சபைகள், அவர்களே ஒரு உதாரணத்துவத்தை காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்றால், அந்த மசிடோனியா சபை மக்கள் அவர்கள் அந்நியர்களாக இருந்த போதிலும், புறஜாதியாக இருந்த போதிலும், அவர் கிருபையின் கொடுத்துதல், they were grace giving church, gracefully giving. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கிருபையாக ரட்சிக்கப்பட்டோம் என்று உணர்ந்து மசிடோனியா சபையில் உள்ள விசுவாசிகள் புறஜாதியாராக இருந்த போதிலும் அவர்கள் கிருபையா நிமித்தம் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அதில் விசேஷம் காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். மசிடோனியா சபைகள் 2வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள். பிரியமானவர்களே, மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த சபை அவர்கள் கொடுத்தார்கள். அதோடு கூட கொடிய தரித்திரம், வறுமையிலே வறுமை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில் கூட அவங்க கொடுத்தார்கள். இது உண்மைங்க, இது சாட்சி, வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறதுனால ஏழைகளாக இருக்கிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், தரித்திரமுடையவர்கள், அதுவும் பாருங்க கொடிய தரித்திரம். நீங்களும் நானும் எவ்வளவோ மேலாக இருக்கிறோம், ஆனால் கொடுக்கிறதுல குறைவாக இருக்கிறோம், எண்ணி பார்த்து கொடுக்கின்றோம். ஆனால் மசிடோனியா சபையானது கிருபையாக கொடுத்தார்கள். நல்ல கவனித்து பாருங்களேன். இந்த டெடிகேஷன் சர்வீஸில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், என்ன கொடுக்கிறாய் என்று கேட்கிறார். இந்த மசிடோனியா சபை ஒரு உதாரணம். மிகுந்த உபத்திரவத்தில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்த போதிலும், 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கள் திராணிக்கு தக்க. அப்போ ஆவிக்குரிய மக்கள், ஆவிக்குரிய விசுவாசிகள், ஆவிக்குரிய சீஷர்கள், ஆவிக்குரிய ஊழியர்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கிருபையின் கொடுத்துதல் எப்படி வரும் என்றால், தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுக்கணும். யாருமே கட்டாயப்படுத்தக்கூடாது.
உங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுங்க. ஆனால் அதே மசிடோனியா சபை அதே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். இது ஒரு சாட்சிங்க. மசிடோனியா சபையில் நடந்தது, நம்மளுடைய சபையில் நடந்தது. போன ஆண்டு நம்மளுடைய சபை புல் இருந்த இடத்துல ப்ரீமிக்ஸ் போட வேண்டும் என்ற ஒரு பாரம் ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்து நான் புல்பிலிருந்து அறிவித்த உடனே இரண்டு விதவைகள் தங்களால் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. அதை நான் பார்க்கும்போது ஆண்டவர் கிரியை செய்யும் ஆண்டவராக இருக்கிறார். மசிடோனியாவில் நடந்த சாட்சி இன்னும் தரித்திரர்கள் அல்லது ஏழைகள் மத்தியில் ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு திராணிக்கு தக்கதாகவும் கொடுக்கணும், திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அது ஏன் நடந்தது? அந்த 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாங்களே மனதுள்ளவர்களாய் யாருமே அவங்கள கட்டாயப்படுத்தலை. நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு யாருமே கட்டாயப்படுத்தலை. அவங்க தாங்களே மனதுள்ளவர்களாய். பிரியமானவர்களே, இந்த பார்க்கும்போது 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபையின் கொடுத்துதல் என்னதுன்னா தர்ம ஊழியம். பிரியமானவர்களே, தர்ம ஊழியமாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, ஐக்கியத்தை உருவாக்கினது, பலப்படுத்தினது என்று பார்க்கின்றோம். அங்கு மசிடோனியா கொடிய உபத்திரவில் தரித்திரமுள்ளவர்களாக மிகுந்த உபத்திரத்தில் இருந்தவங்க அவங்க திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்ததுனால இங்கே கொரிந்து சபைகள் ஒற்றுமைப்படுத்தப்பட்டது, பலப்படுத்தப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் இந்த கிருபையின் கொடுத்துதலானது தர்ம ஊழியம் மட்டுமல்ல, ஐக்கியத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று 3வதாக நாம் பார்க்கின்றோம். 4வதாக இது கொடுக்க வைத்த ஊக்கம் என்னது? என்ன அவங்கள கொடுக்க வைத்தது? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மசிடோனியா சபையை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மசிடோனியா சபையை பார்க்கும்போது சற்றும் எதிர்பார்க்கலைங்க. அவர் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மசிடோனியா சபை இவ்விதமாக கொடுப்பார்கள் என்று. எதிர்பார்க்காத விதமாக மசிடோனியா சபை சாட்சியாக விளங்கினது. இன்றைக்கும் கூட நம்மில் ஒரு சிலர் எதிர்பார்க்காத விதமாக நீங்களும் நானும் உதாரணமாக இருக்கின்றோம். இல்லைன்னு சொல்லல, இந்த காலத்தில் கூட ஒரு சிலர் எதிர்பார்க்காத வண்ணமாக உதாரணத்துவமாக இருக்கிறோம். ஆனால் நம்மில் அநேகர் கொடுக்காதவர்களாக, ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் கீழாக இருக்கிறவர்களாக, லோ லெவலாக இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். காரணம், கொடுத்ததில் உதாரணம் இல்லை. இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்தது என்று பார்க்கும்போது, மசிடோனியாவில் உள்ள சபையில் உள்ள விசுவாசிகள், சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் தங்களையே முதலாவதாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தாங்களே முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், ஒப்பு கொடுத்துதான். தாங்களே முதலாவதாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா தங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த காரியத்தை செய்தாலும் இருதயத்தை கொடுக்காமல் கொடுப்போம் என்றால் அது ஒப்பு கொடுத்துதல் அல்ல.
இன்றைக்கி திட்டவட்டமாக இந்த ஒப்பு கொடுத்தது ஆராதனையில், டெடிகேஷன் ஆராதனையில் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். என்னது என்றால், என்னிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், ஊழியத்தில் நீ எதை செய்தாலும் உன் இருதயத்தை கொடுக்காமல் நீ செய்வாயானால் அது ஊழியமாக இருக்காது, எனக்கு பிரியமாக இருக்காது என்று சொல்லுகிறார். அதனால தான் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யணும். மனுஷனுக்கு பிரியப்படுத்தாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்க, மனப்பூர்வமாய் பேசுங்க, மனப்பூர்வமாய் செயல்படுத்துங்க. இதுதாங்க ஒப்பு கொடுத்துதல். மசிதோனியா முதலில் தாங்களே ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பின்பு பாருங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு பின்பு அப்போஸ்தலர் ஊழியர்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி என்றால் சீஷர்களுக்கு, அதாவது அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் நான் மற்றவங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லுவோமே, ஆனால் அது உண்மையான கிருபையின் ஒப்பு கொடுத்துதல் அல்ல. ஒப்பு கொடுத்துதலும் பாதிதான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனுக்கு தாங்களே ஒப்பு கொடுத்தது போல உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்கள் இருதயத்தை சரணடைங்க. அதோடு கூட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள், சுவிசேஷக்காரர்களுக்கு, மிஷனரிமார்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று அது ஆண்டவருடைய சித்தம். இதுதாங்க அவங்கள கொடுக்க வைத்தது. ஆகையால் இந்த நாள் காலை வேளையில் நீங்களும் நானும் நம்மளுடைய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். இன்றைக்கி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இருதயத்தை முதலாவது கொடுத்துருக்குறோமா, அல்லது இருதயம் வேறு எங்கேயும் இருக்கிறதா? இன்றைக்கி இருதயத்தை கொடுக்காமல் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கொடுப்போமே என்றால் அந்த கொடுத்துதலை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். நம்மில் அநேகர் ஒரு சில நேரத்தில் கேட்குறோம், நான் ஆண்டவருக்கு தசம் போடுறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் பொருத்தனை ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு வரேன், ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? எல்லாம் நல்லது தான், இது செய்கிறது எல்லாம் நல்லது தான். ஆனால் இருதயத்தை கொடுத்திருக்கிறாயா மகனே? இருதயத்தை கொடுத்திருக்கிறாயா மகளே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ என்னுடைய ஊழியத்தை தாங்குற, அதை குறித்து நான் பாராட்டுறேன். ஆனால் இருதயத்தை கொடுக்காமல் தாங்கினா அது எப்படி பெருமை பாராட்ட முடியும்? அது எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும்? இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறார், எதை கொடுத்தாலும் உன் இருதயத்தை என்னிடத்தில் கொடுக்காமல் நீ கொடுப்பாயானால் உன் வாகனத்தை கொடுக்கலாம், உன் எல்லாவற்றையும் நீ கொடுக்கலாம், ஆனால் ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல பாஷை பேசலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், உன் உடம்பே சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. நான் என்ன ஆண்டவர் சொல்ற, உன் இருதயத்தை என்னிடத்தில் கொடுக்காமல் எதை செய்தாலும் அதற்கு அர்த்தமே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதனால் முதலாவதாக நாம் இருதயத்தை கொடுப்போம். ஆவிக்குரிய மனிதனாக நீங்களும் நானும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய மனிதனாக நாம் கொடுத்துதல், அதுவும் தர்ம காணிக்கை, தர்ம ஊழியத்தை செய்வதற்கு உற்சாகமாக காணப்பட வேண்டுமா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஆனால் இதை தியானித்து கொண்டிருக்கும் போது ஏன் சில வேளைகளில் இது நடைபெற முடியாமல் போகிறது என்று ஆண்டவர் என்னை எச்சரித்தார். ஏன் இது நடக்காமல் இருக்கிறது? ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை என்று பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் பல இடங்களில் நாவினால் அல்லது வாயினால்
கர்த்தரிடத்தில் சேருகிறார்கள். தங்கள் நாவினால் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் 2 வசனத்தை, ஏசாயா 29:13, எசேக்கியேல் 33:31 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த 2 வசனத்திலும் அதை ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜனங்கள் யாரே? இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்கள். அவர்கள் வாயினால் என்னிடத்தில் வருகிறார்கள், சேருகிறார்கள். அதான் நம்ம பாடுறோம்ல, பாடுனா நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம்னு ஆட்டோமேட்டிக்லி நம்ம சொல்லிடுறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயினால் நீ வந்து சேருகிறேன், உன் உதடில் நாளை நீ என்னை கனப்படுத்துகிறாய். நாம் பல பாஷை பாடலாம், ஆவியிலே நீங்களும் நானும் பாடலாம், அது ஆண்டவரை கனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அந்த ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், உன் வாயினால் நீ என் கிட்ட வருகிற, உன் நாவினால் என்னை கனப்படுத்துகிறேன், ஆனால் உன் இருதயமோ என்னிடத்திலிருந்து தூரமாய் விலகி இருக்கிறது, தூரமாய் விலகி இருக்கிறது. நான் சொல்லலைங்க, வசனத்தில் ஆண்டவர் தன் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவ்விதமாக சொல்லுவாரா? அதே வசனம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லுகிறார். மத்தேயு 15:8-9 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு 15:8-9 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், உதடினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், தங்களுடைய இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது என்று 8வது வசனத்தில் சொல்லி 9வது வசனத்தில் என்ன சொல்ல, அவர்கள் படைக்கின்ற ஆராதனை வீணான ஆராதனை. எவ்வளவு பயமாக இருக்குது தெரியுமா? இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆராதனை வீணான ஆராதனையா? அப்படி போகாமல் இருப்பதற்கு நாம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கட்டாயமாக திட்டவட்டமாக நாம் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் படைத்து நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ கற்றுக்கொள்வோமாக. ஒரு உதாரணம் சொல்லி, ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இது என்னுடைய வாலிப வயதில் சபை ஆராதனையில் கலந்து கொண்டு ஒரு போதகர் தன்னுடைய செய்தியில் இந்த கதையை சொன்னார். என்ன கதையை சொன்னார் என்றால், ஒரு மேல் நாட்டில் கடற்கரை ஓரத்தில் ஒரு சபையை கட்ட அவர்கள் தீர்மானித்தார்கள். காரணம் என்னவென்றால், அந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய மக்கள் வந்து கொண்டிருந்தார்களாம். அவர்கள் வரும்போது தேவனை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் இடம் இல்லையே என்று சொல்லி அந்த கமிட்டி, சபையில் உள்ள கமிட்டி ஒரு கட்டடத்தை எழுப்புவோம் என்று தீர்மானித்து கட்டினார்களாம். அப்போ அந்த கமிட்டியில் எல்லாமே ஆண்களாக இருந்து சபை கட்டப்பட்டு முடிந்தது. சபை கட்டப்பட்ட பிறகு உள்ளான காரியத்தை அலங்கரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்ததுனால ஒரு பெண்ணை அழைத்து அந்த சபையை அலங்கரிக்க கமிட்டியாக சேர்த்து கொண்டார்கள். அந்த பெண்ணும் தனக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட ஊழியத்தை, வேலையை செம்மையாக உண்மையாக உத்தமமாக செய்து முடித்தார். அது அலங்கரித்த பிறகு மிகவும் விமர்சனமாக இருந்தது அந்த சபை. மக்கள் வந்து போய்கொண்டிருக்கும் தருவாயில் ஒரு நாள் அந்த சபைக்கு முன்னால் உள்ள கடலில் ஒரு மனிதன் மூழ்கினான். மூழ்கினவனை காப்பாற்றி மக்கள் தூக்கி கொண்டு அவர்கள் சபைக்குள் வந்துவிட்டார்கள். சபைக்குள் வந்து
அந்த கார்பெட் மேலே வைத்து அவனுக்கு உயிர் கொடுத்தார்கள், CPR செய்தார்கள். உயிர் கொடுத்து அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்யும்போது இந்த பெண்ணான கமிட்டி மெம்பர் வந்தால், பார்த்தால், கத்தினால், ஏசினால். பாருங்க, அந்த நேரத்தில் அந்த கமிட்டியில் உள்ள பெண்ணானவள் தான் பிரயாசம் கஷ்டப்பட்டு அலங்கரித்து விலை உயர்ந்த காப்பீட்டெல்லாம் போட்டது நிமித்தம் தனக்கு கோபம் வந்தது, ஆவேசம் வந்தது. கத்தினால், ஏசினால், என்ன செய்கிறீர்கள், இந்த கார்பெட் எவ்வளவு விலை தெரியுமா என்று கத்தி ஆர்ப்பாட்டத்தை செய்தாள். அப்போ அந்த கமிட்டியில் உள்ள மற்றவங்க கேட்டாங்க, அந்த மனிதன் இறந்து போகிற நிலைமையில் இருக்கும்போது கார்பெட் முக்கியமா? கார்பெட் எவ்வளவு உயர்வான விலையாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய உயிருக்கு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பெண்மணியை போல நம்மில் ஒரு சிலர் அழிந்து போகும் காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை குறித்து நீங்களும் நானும் கருத்து வேறுபாட்டில் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆத்துமாக்கள், ஆண்டவர் எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொந்த மகனை அனுப்பி ரட்சிப்பை உண்டாக்கினார். ஆத்தும ரட்சிப்பு அது ரொம்ப ரொம்ப அவசியம். மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை செய்வதற்காகத்தான் நீங்களும் நானும் சபையை உருவாக்கி இருக்கின்றோம், சபைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆவிக்குரிய மக்களாக நீங்களும் நானும் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அழிந்து போகிற மக்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்கு கொண்டு வர சபை உருவாக்கப்பட்டது. அதை செய்கிறோமா? இன்றைக்கு நம்மளுடைய சபையை திறந்து கொடுக்கணும். சபை அழகாக கட்டப்பட்டிருக்கிறது, கதவு திறந்து கொடுக்கணும். நீங்களும் நானும் நம்மால் நம்மளுடைய திராணிக்கு தக்கதாக செய்கிறோமா? திராணிக்கு மிஞ்சி செய்யணும். மசிதோனியா சபை உதாரணங்க. மசிதோனியா போல நீங்களும் நானும் ஏழை இல்லை, உபத்திரவம் படல, கொடிய தரித்திரம் இன்னும் அடையல. ஆனால் அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு மிஞ்சி உபத்திரவப்பட்டாலும், கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது ஆவிக்குரிய தன்மையில் நம்மை உயர்த்த வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கட்டாயமாக இந்த தர்ம ஊழியத்திலும் கொடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. கொடுத்து பாருங்களேன். முடிவாக பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய மனிதர்களாக, ஆவிக்குரிய விதத்தில் நீங்களும் நானும் உதாரணமாக கொடுப்போம் என்றால், கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது உங்கள் இருதயத்தையும் என் இருதயத்தையும் கொடுக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய தேவனிடத்தில் நம்மளுடைய இருதயத்தை முதலில் கொடுப்போம். இருதயத்தை கொடுத்த பிறகு சபை ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம். இது ரெண்டும் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தர்ம காணிக்கை கொடுப்பதில் நீங்களும் நானும் கட்டாயமாக முன் வருவோம். தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன் வருவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போ இந்த மூன்றாவது இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் ஆயத்தப்படும்போது ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஆதி அன்பை விட்டாய், அதை திரும்பவும் உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும்போது நீ ஆவிக்குரிய மனிதனாக மாறுவாய். ஆவிக்குரிய மனிதனாக மாறும்போது உன் கொடுத்துதலில் நீ உண்மையாய் இருப்பாய், உத்தமமாய் இருப்பாய், உன் திராணிக்கு தக்கதாக கொடுப்பாய், உன் திராணிக்கு மிஞ்சி நீ கொடுப்பாய் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஐயோ,
ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகிறேன், என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு இருக்கிறதுல உன் திராணிக்கு தக்க நீ கொடுத்து பார். ஆண்டவர் உன்னை திரளாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சி நான் சொல்கிறேன். கொடுக்க தயங்கினேன், ஆனால் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் கொடுத்து கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்நாள் வரையிலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் வழி நடத்துகிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த டெடிகேஷன் சர்வீஸில் ஆண்டவர் குறிப்பாக என்ன சொல்கிறார் என்றால், கொடுக்கிறது போது உங்கள் இருதயத்தை கொடுத்து அப்புறம் கொடுங்க. இருதயத்தை கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் இல்லை. ஸோ ஆகையால் கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த டெடிகேஷன் சர்வீஸ் அன்று நாங்கள் முதலில் எங்களையே கொடுக்க வேண்டும். எங்கள் இருதயத்தை கொடுத்தால் ஒழிய நாங்கள் எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் அதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க முதலில் எங்களையே படைக்க கற்றுக்கொடும், ஊக்குவியும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை எங்களுக்கு தாரும். அதே வேளையில் சபை தலைவர்களுக்கும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் கீழ்ப்பிடிந்து நடக்க கற்றுக்கொடும். மசிதோனியா சபை உதாரணமாக வைத்து இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி, உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி. தருத்தராக இருந்தாலும் கொடுக்க முடியும். கொடிய உபத்திரவம் பட்டாலும் மிகுந்த உபத்திரவப்பட்டாலும் நாங்கள் கொடுக்க முடியும். எங்களால் இயன்றதை கொடுக்க கற்றுக்கொடும். வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.